என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே என்கின்ற பாசத்திற்குரிய பாரதி ராஜாவின் குரல் அரை நூற்றாண்டு காலங்களாக தமிழ் சினிமா ரசிகர்களின் இதயத்தை வருடி கொடுத்த நிலையில் தற்போது மீளா துக்கத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே ஆழ்ந்திருக்கிறது அவரது இழப்பால். தேனி மாவட்டம் அல்லிநகரம் என்ற எளிய ஊராட்சியில் பெரியம்மாதேவர் மற்றும் மீனாட்சி அம்மாள் என்ற கருத்தம்மாள் தம்பதியருக்கு 1941 ஜூலை மாதம் 17ஆம் தேதி பிறந்தவர் இயக்குனர் பாரதி ராஜா. பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் சின்னசாமி. சினிமா மீது கொண்ட தீராத காதலால் சென்னைக்கு வந்த இவர் பல முன்னணி இயக்குனர்கள், பல உதவி இயக்குனர்களிடம் சினிமாவின் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டார். அந்த ஆரம்பகால போராட்டமும் வறுமையும் அனுபவங்களும் பிற்காலத்தில் தமிழ் சினிமா உலகையே உலுக்கி எடுக்க ஆகச்சிறந்த படைப்பாளிகளின் தலைவனாக தன்னை அடையாளப்படுத்த அவருக்கு அடித்தளம் இட்டது. அவரது படைப்புகளுக்காக நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற பல்வேறு விருதுகளையும் மத்திய அரசு அவருக்கு கொடுத்து கௌரவித்து இருக்கிறது. தேசிய மற்றும் மாநில விருதுகள் பலவற்றையும் பெற்று கௌரவிக்கப்பட்ட பாரதி ராஜா பல முன்னணி நட்சத்திரங்களையும் இயக்குநர்களையும் அறிமுகப்படுத்திய ஒரு பல்கலைக்கழகமாக திளங்கியவர். தமிழ் சினிமா உலகில் இன்றைக்கும் கோலுச்சிருக்கும் பாக்கியராஜ், மணிவண்ணன், மனோபாலா உள்ளிட்ட பலரும் பாரதி ராஜாவின் பட்டறையில் பயின்று வந்த மாணவர்கள் என்பது அண்மை காலமாக பல்வேறு திரைப்படங்களில் சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் தனது முத்திரையை பதித்த பாரதி ராஜா தமிழ் சினிமாவை ஸ்டுடியோக்களிலிருந்து கிராமத்திற்கு மண்வாசனை கூட்டி சென்ற இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. தன்னுடைய தனித்துவமான முத்திரையால் தமிழ் திரையுலகை உலக தரத்திற்கு உயர்த்தியவர் பாரதி ராஜா. திரையரங்குகளில் இதுவரை இருந்த நாடக பாணி சினிமாவை உடைத்து 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியவர். இவர் இயக்கிய பல படங்கள் இன்றைக்கும் இளம் இயக்குனர்களுக்கு ஒரு வாய்க்கால்களாய் அமைந்திருக்கிறது. இவர் இயக்கிய சிவப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, வேதம் புதிது, முதல் மரியாதை, பசும்பொன், கருத்தம்மா, பொம்மலாட்டம், கிழக்கு சீமையிலே இப்படி எண்ணற்ற தமிழ் காவியங்கள் தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயமாக அசைக்க முடியாத சிம்மாசனத்தில் அமர்ந்து தமிழ் திரையுலகை தன் வசப்படுத்திய மாபெரும் இயக்குனர். தமிழ் திரையுலகில் புகழும் பெருமையும் கொண்ட இந்த மாபெரும் கலைஞனின் சொந்த வாழ்க்கை ஒரு தத்ரூபமான சோகத்தை உள்ளடக்கியது. இவருக்கு மனோஜ், ஜனனி என்ற 2 பிள்ளைகள் பிறந்த நிலையில் கடந்த ஆண்டு இவரது மகன் உடல்நலக்குறைவால் காலமானார். தன்னுடைய முதுமை காலத்தில் மகனை பறிகொடுத்த அந்த பாசமுள்ள தந்தையின் சோகம் உலகிற்கு பல உணர்ச்சிகரமான காவியங்களை தந்த ஒரு படைப்பாளியின் வாழ்வில் நேர்ந்த ஆகப்பெரிய துயரமாக மாறியது. இவரது மறைவுச் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த தமிழ் திரையுலக முன்னணி இயக்குநர்களும் நடிகர்களும் கடைக்கோடி கலைஞர்களும் ஏராளமானோர் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் விரைந்த வண்ணம் உள்ளனர். அவர் இல்லத்திற்கு சென்று அவரின் பூத உடலைக் கண்டு கண்ணீர் வடித்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று நேரில் சென்று பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவரது குடும்பத்தினருக்கும் தனது ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்தார். பாரதி ராஜாவின் மறைவு தமிழ் திரையுலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத மாபெரும் இழப்பு எனவும் அவர் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அவர் மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்கள் ஏராளமானோர் அவரது இல்லத்தில் சென்று அவருக்கு இறுதி அஞ்சலி மரியாதை செலுத்தி வருகின்றனர். கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை வசப்படுத்திய அந்த இயக்குனர் இமயம் தன் வாழ்வின் இழப்புகளை தாண்டி தமிழ் சினிமா வரலாற்றில் என்றும் அழியாத மாபெரும் பெருமைக்குரிய ஒரு சகாப்தமாக வீற்றிருக்கிறார்.